சிகப்பரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிகப்பரிசியை கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கஞ்சி செய்யறதுக்காக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு, சூடாக இருக்குது. சூடாகின முன்னாடி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி சூடாகிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நர நரன் அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் நம்மளுக்கு கஞ்சி நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நர நரன் இருந்தால் போதுமான அளவு தான். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. 3 டம்ளரில் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். நல்லா அப்படி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஏன்னா கட்டி விழுந்துரும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு கை விடாமல் கலக்கணுங்க. கை விடாமல் கலக்கினா தான் நம்மளுக்கு கட்டி விழுவாது. நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ கஞ்சி 5 நிமிஷம் வெந்துட்டுருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனா இன்னொரு கெட்டியாகும். இதில் கொஞ்சம் சூடு ஆறுனதும் தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிர் ஊற்றி வெங்காயம் கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சிகப்பரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டு தயிர் ஊற்றி கிளறிக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சிகப்பரிசி கஞ்சி ரெடி.